வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாண்புமிகு முதலமைச்சர் பதவியேற்றதுலேருந்து இந்த ஊழல் பெருச்சாளிகள்லாம் இந்த எலி கூண்டில் மாட்டிக்கிட்டா எங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே கிடக்கும் பாருங்க. அது மாதிரி மக்கள் இவங்க வெளியே தள்ளி அடைச்ச பிறகு அங்கிட்டு இங்கிட்டு கண்டதுகளே இதை பேசிக்கிட்டு விமர்சனம் பண்ணிட்டு திரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? மக்கள் வாய் மூடி மௌன சாட்சிகளாக ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த டிஆர்டிஓ 56 வருஷமா புகைப்பட கலைஞர்கள் அரசின் சார்பாக நியமிக்கப்படக்கூடியவர்கள் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கண்ணிலே மண்ணை தூவிட்டு இவங்க சொந்தக்காரன், ஜாதிக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாத்தையும் இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. நோட்டிஃபிகேஷனே இல்லாமல் இதை ஒழிச்சிருக்காரு. இந்நேரம் திமுக பண்ணியிருந்தா இவங்க போலி புகைப்பட சங்கம்னு வச்சுருப்பாங்க. இவர்கள் ஆதரித்து அறிக்கை விட்டார்கள், அவர்கள் அந்த அமைப்பு ஆதரித்து அறிக்கை விட்டுச்சுன்னு ஒரு இவ்வளோ பேசுகிறீங்களே, ஒரு ஆதரித்து அறிக்கை விட்டீங்களாடா? இதெல்லாம் என்ன மானங்கெட்ட செயல் நான் கேட்குறேன். இதை தாண்டி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தைரியமாக சொல்கிறார், யாராவது லஞ்சம் வாங்கின கட்சிக்காரன் ஆட்டம் போட்ட தூக்கி வெளியே போட்டுருன்றாரு. காவல்துறைக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு, கட்சி பாகுபாடெல்லாம் பார்க்க எவனா காடை தூக்கிட்டு வந்தானா தப்பு பண்ணானா உள்ளத்துக்கு போட்டுருக்காரு. அது மாதிரி நடந்தும் இருக்குது. தப்பு செஞ்சவங்க எந்த கட்சி சொந்த கட்சியாக இருந்தாலும் உள்ளத்துக்கு போடுறாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு மக்கள் நல பணிகளை செய்யணும் அமைச்சர்கள். அதில் இருந்து ஏதாவது தவறு நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்கள் அரசு பதவி உங்கள் அமைச்சர் பதவியை தூக்கி எறிவேன்னு மாண்புமிகு முதலமைச்சரும் சொல்கிறாரு, பொதுச் செயலாளர் பொதுவெளியில் சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு திராணியான அரசு. நாங்கள் நல்லது செய்கிறோன்னு பேசுவோம், ஊழல் செய்ய மாட்டோம்னு பேசுவோம், ஆனால் ஊழல் செய்வோன்றக்கூடிய இந்த பேர்வழிகள் ஆதரிக்க மறுக்கின்றார்கள். மனமற்றவர்கள் ஊழல் செய்கிறவங்க சில லட்சம் பேர், ஆனால் அதில் பாதிக்கப்படுறவங்க பல கோடி பேர். அந்த பல கோடி பேர் பக்கம் தாவேக்கா நிற்கும்.